சுமன் கவி மதிவானோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதிமுக திமுக கடந்து கள நிலவரம், தேர்தல் ஆணையத்தின் மீதான அவருடைய நிறைய குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க சுமன் கவி? இல்லை, 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அப்படிங்கிறத அதிமுக திமுகலாம் விமர்சிக்கலைங்க. சீமான் தான் பிரதானமாக விமர்சிக்கிறாரு. அவர் சரியாகவும் கேள்வி கேட்குறாரு. விஜய் நான் பெரிய மாஸ் ஹீரோ, எனக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது, எனக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன் நேர்மையாக ஒரு இடத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதானே? அப்போது பயப்படுறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தைரியம் இருந்தால் ஒரு இதில் நிற்க வேண்டியதானே? ஒரு வேளை இப்போ அப்படி என்ன சொல்கிறாரு, மக்கள் பணத்தை நீங்கள் 2 இடத்துல நின்று அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விமர்சனம் நான் சொல்லலை, சீமான் சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் 2 இடத்துலையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்க. அப்போ மக்கள் கஷ்டப்பட்டு போட்ட வரி பணத்தை இதை விரயம் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வரும்போதே தூய சக்தின்னு சொல்கிறீங்க, மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறீங்க. இன்னொன்று, உங்களுக்கு சொந்த உங்கள் மேலேயே நம்பிக்கையின்மை இது 2ஐயும் காட்டுதுன்னு சொல்கிறாரு. இப்போது அதிமுக திமுக இவரை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. உண்மையிலேயே திமுக அதிமுகவை எப்படி கையாளப் போகிறார் விஜய்னு கடைசி கேள்வி. உண்மையிலே சீமானை நீங்கள் எப்படி கையாளப் போகிறீர்கள் அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா அவர் தான் பிரதானமாக கேள்வி கேட்கறதுக்காக பதில் உண்டா? நீங்கள் பதில் சொல்ல. ஏன்னா நீங்கள் சீமானை சைலண்ட் பண்ண, அதாவது பேசாமல் தவிர்ப்பதன் மூலமாக கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் திமுக அதிமுகவும் உங்களை கடந்து போக நினைக்கிறது. நீங்கள் அந்த இடத்துக்கே வரல. ஏன் அப்படின்னா சீமான் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கா? இல்லை, இஃப் யூ ப்ரூவ், நீங்கள் எப்போது ப்ரூவ் பண்ணுறீங்களோ, அதாவது விஜயை குறித்து அவர் கேள்வி கேட்குறாருல, அதுக்கு ஒரு பதில் சொல்லலைங்கிறத நான் சொல்கிறேன். திமுக அதிமுக ஏன் பேசாது அப்படின்னா, நீங்கள் எத்தனை சதவீதம் வாங்கி 2வது இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் திமுக பேசும், அதிமுக பேசும். நீங்கள் முக்கியமான இடத்துக்கு தேமுதிக வந்தது இல்லையா, யார் விஜயகாந்த் வந்தார்ல, அந்த மாதிரி ப்ரூவன் ஓட்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பதில் சொல்வதற்கு தயாராவார்கள். நீங்கள் வெறுமனே ஊதி பெறுகிற அமைச்சர் தான் சொல்லலை, ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்கிறார்கள், களத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பதிலடி தருகிறார்கள் அப்படின்லாம் மதிவான குறிப்பிட்டாரு. இல்லை, விஜயை பொறுத்து சார் சொன்னதெல்லாம் அபத்தத்துலேயும் அபத்தம். முதல்ல விஜய் பேசின பேச்சிலேருந்து ஆரம்பிப்போம். விஜய் பேசுகிறாரு, சிலிண்டர் சாப்பிட்டீங்களா, சிலிண்டர்லாம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சிலிண்டர் மேலே இருக்கவங்க தான் கவனிக்கலை, கீழே இருக்கிறவங்களாவது ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை செஞ்சுருக்கணும், அதில் செய்யலைன்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்ன சொல்கிறதுனா முழுவதுமாக அப்பட்டமான பொய். முதல்வர் அவர்களுடைய ட்வீட்டை நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து இந்த வளைகுடா போர் ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இதில் ஒவ்வொன்றையும் குறித்து ட்வீட் போட்டுகிட்டே இருக்கிறாரு. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஒன்றிய அரசு கவனமாக இருக்கணும்னு இண்டிகேட் பண்ணுறாரு. கூடுதலாக தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் கரண்ட்டுக்கு நீங்கள் அடுப்புக்கு மாறுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், பெரிய பெரிய நிறுவனங்கள். அந்த பெர்மிஷனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே நீங்கள் மாறலாம். நீங்கள் அப்படி மாறினீங்கன்னு சொன்னால் ஆகக்கூடிய கரண்ட்டு பில் அதிகமாகுதுல, அதில் 2 ரூபாய் மானியம், சரிங்களா? அது போக கரண்ட்டு உபயோக பொருட்கள் இருக்கு இல்லையா, மின்சார அடுப்புகள், இதெல்லாம் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு லோனு கொடுக்குறாங்க, ப்ளஸ் மானியமும் கொடுக்குறாங்க. இவ்வளவும் கொடுத்து இந்த பிரச்சனையை எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுருக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு தான் நான் கேள்வி கேட்குறேன்னு ஒரு ட்வீட்டே போட்டிருக்கிறாரு, சரிங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சது 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய அரசை ப்ளேம் பண்ணுறாரு தவிர ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு என்ன முன்னெச்சரிக்கை செஞ்சுது? நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசுகிறாருங்க, இன்னொரு கொரோனா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பேண்டமிக் மாதிரி நீங்கள் அதை அணுகணும்னு பேசுகிறாரு. நீங்கள் தயாராகுங்கள்னு பேசுகிறாரு. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு கூட இந்த பக்கத்தில் யாரும் விளக்கம் தர மாட்டாங்களே. இல்லை, சுமன் கவி தர முயல்கிறார், ஆனால் இங்கே கண் முன்னாடி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த விளக்கத்தை கூட தர மாட்டாங்களே. ஏன் அதை கடந்து போகிறீங்க? விஜய்க்கு ஏங்க முதல்வர் நேரடியாக இவரை பற்றி பேசுகிறார், யாரு பிரதமரோடு பேசிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ட்விட்டு போடுறாரு, அவருக்கு எதிர்வினையாற்றுறாரு. நீங்க உங்களால் ஒரு சார்ஜ் வைக்கிறீங்களே, நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்களே, அதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அல்லவா? அதை ஏன் கடந்து போறீங்கன்னு கேட்குறேன். ஏங்க ஒரு வார்த்தை அவர் தேசியத்தை பற்றி பேசுகிறாரா, பிரதமரை பற்றி பேசியிருக்கிறாரா, அல்லது அமித்ஷாவை பற்றி பேசியிருக்கிறாரா? ஏங்க ஒன்றும் வேண்டாங்க, அவருடைய திரைப்படம் வரல, அதுக்கு யாரை தெரியுமா ப்ளேம் பண்ணுறாரு? அதுக்கும் திமுக தான் காரணம். கூட்டு சதிங்கிறாருங்க. நான் என்ன கேட்குறேன், ஒன்று கேட்குறேன், இதே விஜய்கிட்ட
இதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் சிஎம் சார் அவர்களுக்கு நன்றி, எதுக்கு, எனக்காக நீங்கள் வந்து ட்விட்டு போட்டதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. பராசக்தி படமும் வரல, அதுக்கு நெருக்கடி, 26 இடங்களில் கட்டு, இவருடைய படமும் வரல. அப்போது சிஎம் வந்து சொல்கிறாரு, சிபிஐ இடி மாதிரி பாஜக இப்போது தணிக்கை குழுவையும் பயன்படுத்துகிறது அப்படின்னு ட்விட்டு போடுறாரு. அதுக்கு நன்றி சொன்ன நீங்கள் எது உண்மையாக இருக்க முடியும்? ஒன்று, திமுக எதிர்க்கிறது உண்மையாக இருக்க முடியும், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டது உண்மையாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கூட்டுச்சதின்னு பேசுகிறீங்க, எது உண்மை? அப்போ விஜய் திட்டமிட்டு ஏதாவது ஒன்று முன்னுக்கு பின் முரணாக தான் பேசியதுக்கே முரணாக பேசுகிறார். இன்னொன்று, தான் வீட்டில் எது நடந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் திமுக தான் சாட்டுவதற்கு நிற்கிறாரே தவிர பாஜக மேல் ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏங்க இன்னைக்கு வெளியுறவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் வெளிநாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற ஆற்றலும் இதெல்லாம் எந்த அரசுக்கு இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு இருக்குது. கேஸு வரல அப்படின்னு சொன்னால் யார் பொறுப்பு? இது சாதாரண மக்களுக்கு தெரியும், வீட்டில் அடுப்பு இருக்கிற பெண்களுக்கு தெரியும், இது தேசியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் பொறுப்புன்னு. ஆனால் அதை தட்டி கழிப்பதற்கு திமுக மேலே கொண்டு வந்து சாட்டுறாரு பாருங்களா. இவ்வளவுதான் விஜயினுடைய. நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி இதை எதிர்கொள்ள போகிற? அவர் எதிர்கொள்ளலாம் இல்லைங்க, எதுக்கெடுத்தாலும் திமுக தான். இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் வந்ததுக்கு பிறகு அது வந்து திமுக கையில் இல்லாமல் போயிடும்னு யார் சொன்னா? ஆதவர்ஜுனா சொன்னார். டெல்லியில் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில் வந்தபோது லேண்ட்ரோவர் காரில் கையசைச்சிட்டு வராரு. வரும்போது சொல்கிறார், இப்போ தொடங்கினது தொடர்ந்து அண்ணன் பிரச்சாரத்துக்கு வருவார், இனிமே யாராலையும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதோட பொருள் என்ன? திமுகவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? திமுக அதை சரி செய்கிறது. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். கிட்டத்தட்ட 23 இடங்களில் புதுச்சேரியில் கேட்டாங்க விஜய்க்கு வந்து பிரச்சாரத்துக்கு 23 இடங்களில் புதுச்சேரியில் கேட்டார். 19 இடங்களில் அனுமதி மறுப்பு, 4 இடங்களில் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, எங்க அதை நீங்கள் வந்து திமுக மேலே கட்டுவீங்களா? அப்படி சொல்லி அவர் நான் என்ன கேட்குறேன்னா, ரங்கசாமின்னு சொல்ல வேண்டியதானே. என்ன ரங்கசாமி சார், என்னை பார்த்து பயந்துட்டீங்களா, என்னை முடக்க பார்க்குறீங்களா கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போது எது நடந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏன் பாண்டிச்சேரியிலே போய் திமுகவை பேசினாரே தவிர பாண்டிச்சேரி போலீஸு திமுகவை விட அதாவது இங்கே இருக்கிற போலீஸை விட மோசமாக நடந்துக்கிடுச்சு. குறிப்பாக இந்த ஈஷா சிங்கிற அந்த பெண்மணி பேசுனதெல்லாம் தெரியும். அங்கே போய் அந்த போலீஸை பாராட்டுகிறார். இதை பார்த்து படித்துக்கொள், இதை பார்த்து படிக்கிறதா இருந்தால் கூடுதலாக அவங்கள ஒடுக்கியிருக்கணும். அப்படி செய்யலை. ஆனால் 19 அதாவது 23 இடத்தில் அனுமதி கேட்டிருக்கீங்க, 19 இடத்தில் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க, 4 இடத்துல தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. அப்போ பயமா? பாஜக கூட்டணி அரசின் மேல் பயமா? பேசலாம். அமித்ஷா மீது பயமா? இப்படிதான் கையாள போகிறார் அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுமன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமான நந்தகுமார் போகிறேன். இல்லை, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உறவு இருக்குது அப்படிங்கிறத அதாவது அதை நரேட் பண்ணுறதுக்கு தான் விஜய் தொடர்ந்து வேலை செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் ராம்தாஸ் அத்வாலே பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் விஜய் அங்கம் வகிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி நிமிஷம் வரலும் பாஜக கூட்டணிக்காக தேவைப்பட்டது அலைந்தது ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். இது எல்லாம் அந்த கூட்டணியை கழிச்சு பார்க்கணும். இங்கே கூட்டணிக்கு அவர்கள் உள்ளூர பேசி கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்பு இல்லாத போது தனித்து நிற்கிறார்கள். நான் பேசலாம் திரு பாயிண்ட் அவர் சொன்னதுக்கு மட்டும் ஒன்று சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது வந்து மக்கள் வரி பணம் விரயமாவது 2 தொகுதியில் நிற்கிறதால அப்படின்னு சுமன் கவி அவர்கள் சொன்னார். வாஸ்தவம் தான். ஆனால் இன்னும் 3 வருஷம் எம்பியாக இருக்கிற திருமாவளவன் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அப்போ வரி பணம் வந்து வசூலாகாதா? அது வந்து வீணாவா? உறுதியாக விரயமாகும் தான், அதுக்கும் தான் பொருந்தும். இல்லை அதை அவர் சொல்லணும். இல்லை, விஜய் தான் 2 பேர் அப்படியே மக்கள் வரி பணம் இதாகிடுதா அதாகிடுதுன்றாரு. அதுக்கு என்ன ஏற்றுக்கொண்டதான் ஆக வேண்டும். நல்லா புரியுது. கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அதாவது சீமான் இதை சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலேயே சீமான் தான் உங்களுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதால சீமான் தான் உங்களுக்கு எதிர்வினையா? சுமன் கவி ஏற்கலையா? இல்ல, நான் சீமான் சொல்லி இருக்கிறாரு. நீங்க அதுக்கு மக்கள் வரி பணம் என்பது யார் போட்டாலும் யாருக்காக வேண்டும் என்றாலும் அது நட்டம் தானே. திமுக அதிமுகவை விஜய் எப்படி கையாள போகிறாருங்கிற கேள்விக்காகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் நாத்தாக்காவை எப்படி கையாள போகிறாருன்னு சொல்ல. நல்லது சுமன் கவி. விஜய் வந்து
ஒரு ஆத்தென்டிகேட் உண்மையான பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் அதில் வந்து ஒரு நியாயமான அது ஒரு மாற்றத்தை தீவிர பிரச்சாரம் தான் கம்மின்னு பதிவிட்டிருக்காங்க. தீவிர பிரச்சாரத்தில் அது தட் மீன்ஸ் என்னன்னா நியாயமாக இருக்கணும், அதில் வந்து உண்மை இருக்கணும். ஆனால் விஜயனுடைய நோக்கம் எல்லாமே ஆளுகிற கட்சி மேலே கொண்டு வந்து எதையாவது சாட்டுவது. நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சிலிண்டர் பிரச்சனையாக இருந்தாலும் அதை திமுக மேலே தான் சொல்கிறது, அல்லது தன் படத்துக்கு அனுமதி கிடைக்கட்டாலும் அல்லது அப்ரூவல் கிடைக்கட்டாலும் அதையும் திமுக மேலே கொண்டு வந்து சாட்டுவது. இன்னும் கூடுதலாக தங்களுடைய வெள்ளிவாக்கத்தில் நடந்தது, தங்களுடைய கட்சிக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி வீசியிருக்காங்க. அந்த பாட்டில் சில்லுகள் தன் கட்சிக்காரர்கள் மேல் பந்து விழுந்தது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணது சமூக விரோத 2 பேர் சம்பந்தம் இல்லாத அவர் பைக்குள்ள அவருடைய கட்சி கொடி ஒன்று கட்சியினுடைய அட்டை எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பேசிட்டாங்க தெரியுமா, திமுக ஆட்களை இறக்கி கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுனது இருக்கு சார், பகிரங்கமா பேசினாரு. இதெல்லாம் வந்து அபத்தமான அவங்க தாவேக ஆட்கள் சொல்றீங்களா? ஒரு விஷயம். இப்போ அதிமுகவோ திமுகவோ இவரை ஏன் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். லோக் போல் அப்படிங்கிற அமைப்பு எடுத்த சர்வே 1,17,000 பேர் எடுக்கப்பட்ட சர்வேல 181 இடங்களில் 81 89 வரை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, 40% வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 38 இடங்கள் அல்லது 42 இடங்கள் அதிமுக, 29% வாக்கு, விஜய் வந்து 23%. இன்னும் மற்றவங்களாவது ஏற்கனவே 45% திமுக வெற்றி பெற்று தன் கையில் வச்சிருக்குது. அதிமுக அதே மாதிரி தனித்தே 20%க்கு மேலே, கூட்டணியோடு சேர்ந்து 30%க்கு மேலே வச்சிருக்குது. ஆனால் விஜய் இதுவரையிலும் ப்ரூஃப் பண்ணலை. அப்போ ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் மற்ற 2 கட்சிகளும் பேசும், அதற்கு முன்னாடி பேச மாட்டாங்க. நல்லது. நிகழ்ச்சி உங்களுடைய 4 பேரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.